பிரான்சில் கடந்த ஜூலை மாதம் மிகவும் வெப்பமான மாதமாக பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்த 3 மாதங்களுக்கான வானிலை நிலவரத்தை மெத்தோ பிரான்ஸ் எதிர்வு கூறியுள்ளது. அதற்கமைய ஆகஸ்ட், செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களுக்கான துல்லியமான வெப்பநிலை மற்றும் மழை அளவை வழங்குவதற்கு தற்போதைக்கு முன்கூட்டியே கணிக்க முடியாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் பிரெஞ்சு வானிலை ஆய்வு மையமான மெத்தோ பிரான்ஸ் நடுத்தர கால போக்குகளை தற்போது வழங்கியுள்ளது. வடக்கு ஐரோப்பாவில் உயர் அழுத்த வளிமண்டல தடை தொடர்வதற்கான சாத்தியக்கூறுகளே இந்த காலாண்டில் அதிகம் உள்ளதாக முன்னறிவிப்பு கூறுகிறது. இதன் காரணம் பிரான்ஸ் மற்றும் ஐரோப்பாவின் பிற பகுதிகளில் வழக்கத்தை விட வெப்பநிலை அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. ஆகஸ்ட் முதல் அக்டோபர் வரையிலான காலகட்டத்தில் பருவகால இயல்பு நிலையை விட வெப்பநிலை அதிகமாக இருக்க 60% வாய்ப்பு உள்ளது. மேலும் இயல்பு நிலையில் இருக்க 20% வாய்ப்பும், இயல்பு நிலையை விட குறைவாக இருக்க மற்றொரு 20% வாய்ப்பும் உள்ளதாக ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மழை வீழ்ச்சியை பொறுத்தவரை மத்திய தரைக்கடல் பகுதிகளில் வழக்கத்தை விட அதிக மழை பெய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் உள்ளதாக வானிலை மையம் விளக்கம் அளித்துள்ளது. இந்த புள்ளி விவர கணிப்புகள் வெப்பமண்டல பெருங்கடல் வெப்பநிலைகள் மற்றும் வளிமண்டல இயக்கவியல் ஆய்வுகளின் அடிப்படையில் காலநிலை நிபுணர்களால் உருவாக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த முன்னறிவிப்புகள் ஒரு பொதுவான சராசரி போக்கு மட்டுமே அன்றி நாளாந்த வானிலை விவரங்களை உறுதிப்படுத்தாது என்றும் நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர்.